ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ் கோடிங். இன்னும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜென்ரேட் பேரந்தசிஸ். இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 22ல இருக்கு. இது ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம் தான். ஸோ வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு எண் கொடுத்துருப்பாங்க. அத்தனை பேர் ஆஃப் பேரந்தசிஸை நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஜென்ரேட் பண்றதுக்கு தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஓகேவா? ஸோ எல்லா காம்பினேஷனும் உள்ள பேரந்தசிஸை நம்ம ஜென்ரேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்ல பார்த்தோம் அப்படின்னா n ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு காம்பினேஷனும் வரும், இந்த ஒரு காம்பினேஷனும் வரும். ஸோ நமக்கு வந்து ஒரு ஓப்பன் பேரந்தசிஸ், ஒரு க்ளோஸ் பேரந்தசிஸ், ஒரு ஓப்பன், ஒரு க்ளோஸ், இந்த மாதிரி வந்து மாறி மாறி எல்லா காம்பினேஷனும் இருக்க வேலிட் பேரந்தசிஸை மட்டும் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 2ல பார்த்தோம் அப்படின்னா n ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு வந்து வேலிடா பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு பேரந்தசிஸ் தான் வரும், ஒரு ஓப்பன், ஒரு க்ளோஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி வேலிட் பேரந்தசிஸ் நம்ம ஒன்று பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து பேரந்தசிஸ் வேலிடா இருக்கான்னு செக் பண்ணியிருப்போம். ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு நம்ம வேலிட் பேரந்தசிஸ் மட்டும் தான் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஒரு ஓப்பன் இருக்கு, ஒரு க்ளோஸ் இருக்கு அப்படின்னா இது ட்ரூ. ஓகேவா? ஸோ இப்போ ஒரே ஒரு ஓப்பன் இருக்கு, ரெண்டு க்ளோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு இன்வேலிட். நமக்கு எத்தனை ஓப்பன் இருக்கோ அத்தனை க்ளோஸ் தான் இருக்கணும், அதுக்கு மேலே க்ளோஸ் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேலிடான பேரந்தசிஸ் தான் நம்ம ஜென்ரேட் பண்ணோம். அவங்க கொடுக்குற n பேருக்கு நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு நம்ம ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இனிஷியலாக நம்ம ஒரு ரிசல்ட்டுங்கிறத லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். தென் வந்து இதான் மெயின் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஜென்ரேட் பேரந்தசிஸ்ங்கிறது தான் என்ன நமக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேக் ட்ராக்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஸோ அதில் ஒரு எம்டி ஸ்ட்ரிங், தென் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸோட வேல்யூ 0 0ன்னு பாஸ் பண்ணுறோம். தென் என்னோட வேல்யூ பாஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகி முடிஞ்சோடனே நம்ம ரிசல்ட்டுங்கிற லிஸ்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இதான் பேக் ட்ராக் உரிய ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம வந்து ஒரு 3 கண்டிஷன்ஸ் எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ n ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு வந்து 2 ஓப்பன் வரும், 2 க்ளோஸ் வரும். ஸோ இதோட லென்த் பார்த்தோம்னா என்ன இருக்கு, 4ன்னு வருது. அப்போ n இன்ட்டு 2ங்கிறது எப்போ நம்ம கரண்டோட வேல்யூ ரீச் ஆகுதோ, லைக் அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ ரீச் ஆகுதோ, அப்போ நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம் வேலிட் பேரந்தசிஸை. ஸோ நம்ம வந்து ரிசல்ட்டில் ஆட் பண்ணலாம். ஸோ அதை தான் இந்த இஃப் கண்டிஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம கரண்ட்டுங்கிறது இந்த லென்த் ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா ரிசல்ட்டில் ஆட் பண்ணிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா இனிஷியல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் வந்து 0ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ ஓப்பன் வந்து 0ன்னு இருக்கும், க்ளோஸும் 0ன்னு இருக்கும், n வந்து 2. இங்கே வந்து எம்டி ஸ்ட்ரிங் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இனிஷியல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் லெஸ் தென் 2 அப்படின்னு பார்க்குறோம். எஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஒரு ஓப்பன் பேரந்தஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் கரண்ட்டுக்குரிய வேல்யூ எழுதிடுறேன். ஸோ இங்கே வந்து அதுக்குரிய பாசிபிலிட்டிஸை பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஓப்பன் பேரந்தசிஸ் மட்டும்தான் இருக்கும். ஓப்பன் பேரந்தசிஸ் ஆட் பண்ணிட்டு ஓப்பனை ப்ளஸ் பண்ணிடுறோம். ஸோ இனிஷியலாக நமக்கு வந்து ஓப்பனோட வேல்யூ வந்து 0 தான் இருந்துச்சு, க்ளோஸோட வேல்யூ வந்து 0 தான் இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பனை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இதே பேக் ட்ராக் ஃபங்க்ஷனை அகைன் கால் பண்ணுறோம். ஸோ இதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னேன்னா, ஸோ இனிஷியலாக நம்ம லெஃப்ட் சைடு மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம், அடுத்து ரைட் சைடு வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனை அகைன் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா அகைன் இந்த கண்டிஷன் செக் பண்ணும், இந்த இஃப் ஒர்க் ஆகாது. தென் வந்து இப்போ செக் பண்ணுவோம், ஓப்பன் வந்து 1 இருக்கும், 1 லெஸ் தென் 2வா, ட்ரூ. எஸ் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து திரும்படியும் ஒரு ஓப்பன் பேரந்தஸை ஆட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ n ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம 2 ஓப்பன் பேரந்தஸை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெண்டாவது இஃப்ல என்ன செக் பண்றோம் அப்படின்னா க்ளோஸ் வந்து லெஸ் தென் ஓப்பன் செக் பண்றோம். ஏன் அப்படின்னா இப்போ n ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அத்தனை ஓப்பன் பேரந்தசிஸ் வரணும். பட் நமக்கு வந்து க்ளோஸ் பேரந்தசிஸ் வந்து எத்தனை ஓப்பன் பேரந்தசிஸ் வந்திருக்கோ அத்தனை தடவை தான் நமக்கு க்ளோஸ் வரணும். ஓகேவா? ஸோ இப்போ இனிஷியலாக எடுத்த உடனே ஒரு ஓப்பன் வந்துருச்சு, 2 க்ளோஸ் இந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ க்ளோஸ் வந்து எப்பவுமே லெஸ் தென் ஓப்பனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு க்ளோஸுங்கிற பேரந்தஸை ஆட் பண்ணுவோம், இல்லைன்னா ஆட் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ இனிஷியலாக இப்போ நமக்கு வந்து ஓப்பனும் வந்து 2 ரீச் ஆயிடுச்சு, 2 லெஸ் தென் 2ங்கிறப்ப ஃபால்ஸு. ஸோ அதனால் நமக்கு அகைன் ஓப்பன் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கு வந்து ஆப்வியஸாக ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸாக இருக்குது, க்ளோஸ். க்ளோஸ் வந்து 0 இருக்கும், ஓப்பன் வந்து 2. ஸோ இது ட்ரூவா? அகைன் நம்ம என்ன பண்ணுறோம், க்ளோஸ் ஆட் பண்ணுறோம். க்ளோஸ் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸோட கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்போ ஓப்பனோட கவுண்ட் வந்து 2ன்னு இருக்கும், க்ளோஸோட கவுண்ட் 1. அகைன் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம், அகைன் இந்த இஃப் வந்து ஃபெயில் ஆகும். ஓகேவா? 2 லெஸ் தென் 2வா? இல்லை. அகைன் நமக்கு இதுதான் ரன் ஆகும், செகண்ட் இஃப். ஓகேவா? 1 லெஸ் தென் 2வா? ட்ரூ. அப்படிங்கிறப்ப நமக்கு ஆப்வியஸாக வந்து ஒரு க்ளோஸ் பேரந்தசிஸ் ஆட் ஆகிக்கும். ஸோ நான் இங்கேயே நான் அதை எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம n ஈக்குவல் டு 2ங்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதை அகைன் ஆட் பண்ணிட்டு இதை கால் பண்ணும்போது க்ளோஸுங்கிறது 2ன்னு ரீச் ஆயிருக்கும். இங்கே நமக்கு கரண்ட் டாட் லென்த் செக் பண்ணும்போது நமக்கு 4 ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ 2 இன்ட்டு என்னங்கிற வேல்யூ நமக்கு ரீச் ஆயிடுச்சு, வேலிட் பேரந்தசிஸ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ரிசல்ட்டில் இதை ஆட் பண்ணிடும், ஆட் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இதை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வரும், இது ரிட்டர்ன் பண்ணி இங்கே வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம இருப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஓப்பன் பேரந்தசிஸ் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த இஃப்ல. ஸோ வந்து ஒரு பேரந்தசிஸ் ஓப்பன் பேரந்தசிஸ் ஆட் பண்ணிட்டு செகண்ட் டைம் ஆட் பண்ணது தான் இந்த இஃப்.
இப்போ இந்த இஃப் ரன் ஆகி தான் இவ்வளோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இந்த இடத்துல இருக்கும். இப்போ செகண்ட் டைம் செக் பண்ணும்போது நமக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து ஓப்பன் 1ன்னு தான் இருக்கும், க்ளோஸ் வந்து 0ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலாக நமக்கு வந்து ஒரே ஒரு பேராந்தசிஸ் தான் ஓப்பன் ஆட் பண்ணியிருப்போம், க்ளோஸ் வந்து 0ன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கும். இப்போ நமக்கு செகண்ட் இஃப் இப்போ செக் பண்ணுது, க்ளோஸ் வந்து 0, ஓப்பன் வந்து 1ன்னு இருக்கு. 0 லெஸ் தென் 1 ட்ரூ அப்படிங்கிறப்ப ஆப்வியஸாக நம்ம ஒரு க்ளோஸ் பேராந்தசிஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இதையும் நான் ரெண்டாவது தடவை எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நமக்கு கரண்ட்ல இருக்கும். அகைன் நமக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இப்போ இதுக்கு வந்து ரெண்டு பாசிபிலிட்டிஸாக இருக்கு. ஸோ ஒரு ஓப்பன் இருக்கு, ஒரு க்ளோஸ் வந்துருச்சு. அகைன் வந்து நமக்கு ஓப்பன் தான் வரணும், க்ளோஸ் வரக்கூடாது. ஒரு ஓப்பன் வந்தா ஒரு க்ளோஸ் வந்துருச்சு, அகைன் நமக்கு க்ளோஸ் வருமா? வராது. ஸோ அப்போ நமக்கு ஆப்வியஸா வந்து ஃபர்ஸ்ட் இஃப் தான் நமக்கு ரன் ஆகும். ஸோ இப்போ ஓப்பன் 1, தென் வந்து 2, 1 லெஸ் தென் 2 எஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு ஓப்பன் பேரந்தஸ் ஆட் பண்ணிட்டு ஓப்பனை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ க்ளோஸ் வந்து 1ன்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல அகைன் நம்ம செக் பண்ணும்போது ஓப்பன் வந்து 2 ரீச் ஆயிடுச்சு. எனக்கு வந்து என்னோட வேல்யூ 2 தான். ஸோ அத்தனை ஓப்பன் பேரந்தசிஸ் வரணும், அத்தனை க்ளோஸ் பேரந்தசிஸ் வரணும். 2 ஓப்பன் பேரந்தசிஸ் வந்துருச்சு. ஆப்வியஸா நமக்கு இதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ் பேரந்தசிஸ் தான் வந்தாகும். ஸோ ஒரு ஓப்பன், ஒரு க்ளோஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த இஃப்ல கால் ஆகும்போது க்ளோஸ் பேரந்தசிஸ் ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு வந்து க்ளோஸ் வந்து 2 ஆயிரும். தென் இப்போ வந்து இந்த இஃப் செக் பண்ணுவோம். கரண்டோட லென்த் வந்து 4 ஆயிருக்கும். தென் வந்து 2 இன்ட்டு என்னங்கிறப்ப 4. ஸோ ட்ரூனால நம்ம ரிசல்ட்ல இதையும் ஆட் பண்ணிடுவோம். தென் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ ஃபைனலாக நமக்கு இந்த இடத்துல வந்து நிற்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கால் பண்ணோம்ல அந்த இடத்துக்கு வந்து நிற்கும். இந்த ஃபுல் கோடும் நமக்கு ரன் ஆயிருச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த ஃபங்க்ஷன் எண்ட் ஆயிருச்சு. நம்ம ஃபைனலாக என்ன பண்ணிடுறோம்? இந்த ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இந்த ரெண்டு வேலிட் பேரந்தசிஸ் மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதான் n ஈக்குவல் டு 2க்கு நமக்கு கிடைக்கும். இப்போ n ஈக்குவல் டு 3யும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ n ஈக்குவல் டு 3. ஓகேவா? ஸோ இதுக்கு நமக்கு வந்து ஓப்பன் வந்து இனிஷியலாக 0 தான் இருக்கும், க்ளோஸும் இனிஷியலாக 0 தான் இருக்கும். ஸோ இனிஷியலாக இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நம்ம எம்டி ஸ்ட்ரிங்கை தான் கால் பண்ணுவோம். தென் இந்த கண்டிஷன் செக் பண்ணுறோம் இஃப்ல கரண்ட் லென்த் வந்து 2 இன்ட்டு n ரீச் ஆயிருக்கா இல்லை அப்படிங்கிறப்ப ஆப்வியஸாக நமக்கு இந்த இஃப் தான் ரன் ஆகும். ஸோ ஓப்பன் 0ன்னு இருக்கும், n வந்து 3ன்னு இருக்கும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒரு ஓப்பன் பேரந்தசிஸ் ஆட் பண்ணிட்டு ஓப்பனை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ 1ன்னு ஆயிரும். ஸோ இதுக்கு இப்போ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நான் ரைட் சைடில் வந்து அந்த கரண்ட்டுங்கிற வேல்யூவும் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ ஓப்பன் பேரந்தசிஸ் ஒன்று ஆட் பண்ணியாச்சு. இப்போ அகைன் வந்து இதை கால் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அகைன் இந்த கண்டிஷன் செக் பண்ணுவோம். இது ட்ரூ இல்லை, அப்போ நமக்கு வந்து இந்த இஃப் தான் ஆப்வியஸாக ஒர்க் ஆகும். ஓப்பன் வந்து இப்போ 1ன்னு இருக்கும். ஸோ 1 லெஸ் தென் 3 ட்ரூ அப்படிங்கிறப்ப அகைன் ஒரு ஓப்பன் ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ ஓப்பன் வந்து 2 ஆயிருச்சு. அகைன் இது வந்து திரும்படியும் கால் பண்ணும்போது இதே தான் நடக்கும். ஓப்பனுங்கிறது 2ன்னு இருக்கும். 2 லெஸ் தென் 3 எஸ். ஸோ நம்ம வந்து ஓப்பன் பேரந்தஸை ஒன்று ஆட் பண்ணிக்குவோம். தென் இப்போ அகைன் செக் பண்ணும்போது ஓப்பன் வந்து 3 ஆயிருச்சு. ஓகேவா? 3 லெஸ் தென் 3 இல்லை அப்படிங்கிறப்ப இந்த இஃப் ஒர்க் ஆகுது. டைரக்டா நமக்கு வந்து க்ளோஸ் பேரந்தஸ் தான் ஆகும். ஸோ இப்போ இந்த இதுக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்லை. ஏன் அப்படின்னா 3 பேரந்தசிஸ் தான் நமக்கு வரணும். n ஈக்குவல் டு 3. அப்போ 3 ஓப்பன் வரணும். இங்க ஒரு ஓப்பன் வந்துருச்சு, இங்க ஒரு ஓப்பன் வந்துருச்சு, இங்க ஒரு ஓப்பன் வந்துச்சு. அகைன் ஓப்பன் வராது, க்ளோஸ் மட்டும்தான் வரும். ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? க்ளோஸ் ஒன்று ஆட் பண்ணிட்டு க்ளோஸோட கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். ஸோ ஓப்பன் வந்து 3 ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் நான் எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல அகைன் வந்து நம்ம என்ன வந்து க்ளோஸ் தான் ஆட் பண்ணணும், அகைன் க்ளோஸ் தான் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ இதை தான் நம்ம இங்கே ஆன்சர்லையும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது எப்போ ரிசல்ட் ஆட் ஆகும் அப்படின்னா இதோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா 6ன்னு கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ கரண்ட் டாட் லென்த் 6 ஈக்குவல் டு 2 இன்ட்டு என்னன்னு பார்க்கும்போது ட்ரூ அப்படிங்கிறப்ப இந்த ரிசல்ட்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல இதை ரிட்டர்ன் பண்ணோன்னே எங்கே வரும் அப்படின்னா நேராக இங்கே வரும், தென் இங்கே, தென் இங்கே, தென் இந்த இடத்துல வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு க்ளோஸ் பேரந்தசிஸ் வரலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு இப்போ க்ளோஸ் பேரந்தசிஸ் வரையும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எனக்கு ஒரு ஓப்பன் இருக்கு, ஒரு க்ளோஸும் வரலாம். ஏன் அப்படின்னா ரெண்டு ஓப்பன் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப நம்ம க்ளோஸோட லென்த் செக் பண்ணும்போது 0ல தான் இருக்கு அப்படிங்கிறப்ப நமக்கு ரெண்டு க்ளோஸே வரலாம், அதுக்கு மேலே தான் வரக்கூடாது. ஸோ இப்போ இதுக்கு இதை வச்சு நம்ம பார்த்துறோம். ஸோ ஒரு ஓப்பன் வரைஞ்சுக்கிறேன். தென் வந்து ஒரு க்ளோஸ் வந்துருச்சு. இப்போ அகைன் வந்து இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஸோ ஒரு ஓப்பன் இருக்கு, ஒரு க்ளோஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ட்ராக்கை பார்த்துருவோம். ஓப்பனுங்கிற பேரந்தசிஸ், ஸோ ஒரு ஓப்பன். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கா என்ன? இங்க ஒரு ஓப்பன் வந்துருச்சு, இங்க ஒரு ஓப்பன் வந்துருச்சு, இங்கேயும் ஒரு ஓப்பன் வந்துருச்சு. 3 ஓப்பனுக்கு 3 ஓப்பன் பேரந்தசிஸ் வந்துச்சு. அப்போ ஆப்வியஸா அதுக்கு அடுத்து நமக்கு ரெண்டு க்ளோஸ் பேரந்தசிஸ் தான் வரணும். ஸோ அப்படியே வந்து ரெண்டு க்ளோஸ் பேரந்தசிஸ் வரைஞ்சுக்கிறேன்.
ஸோ இது நமக்கு ஒரு வேலிட் பேராந்தசிஸ். ஸோ இதுதான் இப்போ செகண்டா ரிட்டர்ன் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ வந்து இந்த சைடையும் பார்த்துருவோம். ஸோ ஒரு ஓப்பன், ஒரு ஓப்பன், தென் க்ளோஸ், தென் க்ளோஸ். நான் இதையும் எழுதிக்கிறேன். ஒரு ஓப்பன், ஒரு ஓப்பன், தென் 2 க்ளோஸ். ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து க்ளோஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன? 2 ஓப்பன் வந்துருச்சு, 2 க்ளோஸ் வந்துருச்சு. இப்போ இந்த லென்த் இந்த இஃப்ல செக் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபெயில் தான் ஆகும். அப்படிங்கிறப்ப நமக்கு க்ளோஸ் சைடே வராது, ஓப்பன் சைடு மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஓப்பன் பேரந்தசிஸ் போட்டாச்சு. இப்போ நமக்கு என்ன இருக்கு? ஓப்பன். இதுக்கப்புறம் ஆப்வியஸா நமக்கு வந்து 3 ஓப்பன் வந்துருச்சு, ஒரே ஒரு க்ளோஸ் மட்டும் தான் வர முடியும். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டிஸ். ஸோ இதுதான் நமக்கு தேர்டாவும் இருக்கு. ஸோ இதுவும் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு வேலிட். இப்போ நமக்கு ரைட் சைடு இனிஷியலா இது வந்து இப்போ இதெல்லாம் ரிட்டர்ன் பண்ண உடனே இப்போ இந்த க்ளோஸ் பேரந்தசிஸ் இங்க ரிட்டர்ன் ஆனோடனே இங்க வரும், அகைன் இங்க வரும். இந்த இதுக்கு லெஃப்ட் ரைட்டு நம்ம செக் பண்ணியாச்சு, அகைன் இங்க வரும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரே ஒரு ஓப்பன் பேரந்தசிஸ் நம்ம வந்து ஆட் பண்ணோமா? ஸோ ஒரு ஓப்பனுக்கு அடுத்து அகைன் இந்த ஓப்பன் ஆட் பண்ணோம்ல, இது இப்போ வந்து ரிட்டர்ன் ஆகி இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபங்க்ஷன் நிற்கும். இப்போ நம்ம வந்து க்ளோஸ் செக் பண்ணுவோம். ஓப்பனோட வேல்யூ வந்து ஒன்னே ஒன்று தான் இருக்கும், க்ளோஸோட வேல்யூ 0. ஸோ இது ட்ரூங்கிறப்ப நம்ம க்ளோஸுங்கிற பேரந்தசிஸ் ஆட் பண்ணும். ஸோ இப்போ இந்த ட்ராக்ல தான் நம்ம செக் பண்ண போறோம். ஸோ இப்போ ஒரு க்ளோஸ், இப்போ ஒரு ஓப்பன் இருக்கு, ஒரு க்ளோஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஆரோ. ஸோ இப்போ இந்த ட்ரீங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இதுக்கு பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓப்பன் வந்துருச்சு, ஒரு க்ளோஸ் வந்துருச்சு. ஆப்வியஸா நமக்கு அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பேரந்தசிஸ் மட்டும்தான் வரும். ஸோ இதுக்கு வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஓப்பனும் வரலாம், க்ளோஸும் வரலாம். ஸோ நம்ம முதல் இந்த ட்ராக்கை பார்த்துருவோம். ஒரு ஓப்பன், ஒரு க்ளோஸ், ஒரு ஓப்பன். ஸோ நான் இங்க வந்து ஒரு ஓப்பன் வரைஞ்சுக்கிறேன். இங்க வந்து அகைன் நம்ம ஓப்பன் தான் ஆட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ 3 ஓப்பன் வந்துருச்சு. ஆப்வியஸா நமக்கு இதுக்கப்புறம் என்ன வரணும்? ஒரு க்ளோஸ் தான் வரணும். ஸோ அகைன் ஒரு க்ளோஸ் வரும். இதுக்கும் 2 பாசிபிலிட்டிஸ் கிடையாது, ஏன்னா நமக்கு 3 ஓப்பன் வந்துருச்சு, அகைன் க்ளோஸ் தான் வரும். அப்படிங்கிறப்ப நம்ம 2 க்ளோஸை இங்க எழுதிக்கலாம். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டிஸ். ஸோ இதான் நமக்கு ஃபோர்த்தாவும் இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் இந்த இதுக்கு இங்க இருந்து இங்க வந்திருக்கும், இங்க இருந்து இங்க வந்துச்சு பாத்தீங்களா? இப்போ இதுக்கு ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ளோஸ் வரலாம். கரெக்டா? ஸோ ஒரு ஓப்பன், ஒரு க்ளோஸ், ஒரு ஓப்பன், ஒரு க்ளோஸ். ஸோ இதையும் நான் எழுதிக்கிறேன். ஒரு க்ளோஸ், தென் வந்து ஒரு ஓப்பன், ஒரு க்ளோஸ். ஸோ இதுக்கு வந்து ஆப்வியஸா இதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பேரந்தசிஸ் தான் வர முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆப்வியஸா நமக்கு க்ளோஸ் பேரந்தசிஸ் வரும். ஏன் அப்படின்னா நமக்கு 3 ஓப்பன் வந்துருச்சு இந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த இடத்துல. அப்படிங்கிறப்ப நமக்கு அதுக்கப்புறம் க்ளோஸ் தான் வரணும். ஸோ ஒரு ஓப்பன், ஒரு க்ளோஸ். ஸோ இதையும் செக் பண்ணுங்களேன். இதையும் நமக்கு வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு வேலிடா. இதுதான் 5th அவுட்புட்டாகவும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ரெக்கர்சிவ்ல பேரந்தசிஸ் நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனா இருந்துச்சு அப்படின்னா n ஈக்குவல் டு 2 எப்படி பில்ட் ஆகுதுங்கிறத பாத்துருங்க. ஸோ அது எப்படி ரெக்கர்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா n ஈக்குவல் டு 3 வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க பாசிபிலிட்டிஸ் வச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இதே தான் நமக்கு இந்த கோட்ல ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு தடையும் இதோட லென்த் வந்து 6ன்னு ரீச் ஆகும்போது 2 இன்ட்டு என்னங்கிறது ரீச் ஆகும்போது நம்ம ரிசல்ட் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க எண்ணி எத்தனை கொடுத்தாலும் நமக்கு வேலிட் பேரந்தசிஸ் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 ஆஃப் என்னன்னு எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடு, ரைட் சைடு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால நம்ம பேஸ் 2 பவர் வந்து என்ல ரன் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம என் பேரந்தசிஸை ஜென்ரேட் பண்றோம். ஸோ அடுத்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு வந்து O ஆஃப் என்னன்னு எடுத்துக்கும். எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இனிஷியலாக நம்ம வந்து 3 ஓப்பன் பேரந்தசிஸும் ஸ்டோர் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு 3 க்ளோஸ் பேரந்தசிஸ் ஸ்டோர் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப இதுக்கு ஒரு எண்ணு, இதுக்கு ஒரு எண்ணு. ஸோ என் பிளஸ் என்னங்கிறப்ப நமக்கு வந்து 2nன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து 2ங்கிறது கான்ஸ்டன்டா ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O ஆஃப் என்னன்னு தான் கிடைக்கும். ஸோ வாங்க கோட் ரன் பண்ணி பார்த்தலாம். ஸோ இனிஷியலாக இந்த ஃபங்க்ஷன் நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறோம், ரிசல்ட் அப்படின்ட்டு. தென் வந்து நம்ம ஜென்ரேட் பேரந்தசிஸ் தான் அவங்க என்ன அனுப்புவாங்க. நம்ம வந்து பேக் ட்ராக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு அது ரன் ஆகி முடிஞ்ச உடனே நமக்கு வந்து ரிசல்ட்டுங்கிறத ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ பேக் ட்ராக்ல நம்ம 2 கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பேரந்தசிஸ் ஆட் பண்ணலாமா இல்லை க்ளோஸ் பேரந்தசிஸ் ஆட் பண்ணலாமா அப்படின்ட்டு. தென் வந்து இந்த கரண்டோட லென்த் வந்து n இன்ட்டு 2 ரீச் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து வேலிட் பேரந்தசிஸ் ஜென்ரேட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து நம்ம ரிசல்ட்ல ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேலிட் பேரந்தசிஸ் ஜென்ரேட் ஆகி நமக்கு லிஸ்ட்ல ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ அங்கே ரன் பண்ணிடலாம். ரன் ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணிடுறோம். ஸோ இது 2 மில்லிசெகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. இந்த ப்ராப்ளமுக்கு நான் 4 லாங்குவேஜும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், தென் வந்து C++க்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.